சிவபெருமானுக்கு பாதுகாப்புக்காக பார்வதி தேவி விநாயகரை காவலுக்காக அழைத்தார். விநாயகப் பெருமானும் வந்து காவல் காத்தார். பார்வதி தேவியும் பெருமாளின் ஆலோசனையின்படி அடுத்த நாள் காலை மேல்மலையனூர் மயான பூமியில் 3 கவளங்களை தயார் செய்து கொண்டு எடுத்து சென்றார். அதில் 2 கவளங்களை சிவபெருமானுக்கு அளிக்கும்போது அந்த பிரம்ம கபாலம் ஆகப்பட்டது 2 கவளங்களையும் புசித்து விடுகிறது. பார்வதி தேவி கவளத்தை போடுவது போல் பாவனை செய்து கீழே போட்டு விடுகிறார். பார்வதி தேவி அந்த சுவைக்கு மயங்கிய பிரம்ம கபாலமாகப்பட்டது சிவனின் கையை விட்டு கீழே இறங்கியது. உடனடியாக பார்வதி தேவி அகோர ரூபம் எடுத்து தனது காலால் அந்த பிரம்ம கபாலத்தை இட்டு நசுக்கினார்.